இன்றைக்கான தீர்க்கதரிசன வார்த்தையும் ஜெபமும். யோசுவா 1:5. நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். உன் ஆயுள் உள்ள மட்டும் உன்னை யாரும் எதிர்க்கவோ தடுக்கவோ முடியாது. நான் உன்னைக் கைவிடமாட்டேன். ஒருபோதும் உன்னை விட்டு விலகமாட்டேன். கர்த்தர் இன்று உங்களுக்குச் சொல்லுகிற செய்தி இதுவே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தடைகள், எதிர்ப்புகள் அல்லது சவால்களைக் கண்டு அஞ்சாதீர்கள். கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு பெரிய காரியங்களைச் செய்த தேவன் இன்று உங்களோடும் இருக்கிறார். மனுஷனுடைய பலமோ அல்லது சூழ்ச்சிகளோ உங்களுக்கு முன்பாக நிலை நிற்பதில்லை. நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணரும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற கர்த்தருடைய வார்த்தை உங்கள் அரணாக இருக்கும். அவர் உங்களை ஒருபோதும் கைவிடமாட்டார். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளில் தேவன் உங்களை வழிநடத்தி, யோசுவாவைப் போல ஒரு பெரிய வெற்றியைக் காணச் செய்வார். உங்கள் பலத்தினால் அல்ல, உங்களோடு இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஜெபம். அன்புள்ள பிதாவே, யோசுவா 1:5 அற்புதமான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உன்னோடு இருப்பேன் என்று நீர் கொடுத்த தைரியமான வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எழும் எந்த ஒரு போராட்டமும் ஒரு மனுஷனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அந்த அதிகாரத்தையும் ஜெயத்தையும் இன்று எனக்கு கட்டளையிடும். நீர் மோசேயோடு இருந்தது போல என் ஒவ்வொரு அடிவைப்பிலும் என்னோடு கூட இரும். நான் பலவீனமானவன் என்று உணரும்போது, நீர் என்னை கைவிடாத தேவன் என்பதை நினைவூட்டும். என் பயங்கள் நீங்கி, உம்முடைய பலத்தினால் நான் திடம் கொள்ளட்டும். இன்று முதல் என் வேலைகளில், என் குடும்பத்தில் மற்றும் என் எதிர்கால திட்டங்களில் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களைச் செய்யட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.